இன்னைக்கு என்ன ஒரே மழையாவே பெஞ்சிட்டு இருக்கு காலையில இருந்து. இப்படியே போனா என்னோட நிலைமை என்ன ஆகுறது? ஹலோ, யாருப்பா? சப்ஸ்கிரைபரா? அந்த சப்ஸ்கிரைப் பட்டன் தட்டி விட்டு போங்கப்பா. என்னப்பா நீ என்னப்பா கொடை இல்லாம மலையில இப்படி சொட்ட சொட்டு நினைஞ்சிட்டு இருக்கேன். காலையில இருந்து நிக்கிறேன், ஒரு ஆளையும் காணோம் இன்னைக்கு. சரி, நீயாச்சும் வந்துட்ட, இன்னைக்கு உன்கிட்ட கதை சொல்லவா? போன தடவை இதே மாதிரி தான் நான் கதை சொல்றேன்னா என்கிட்ட காதுல இருந்து ரத்தத்தை வர வச்சேன். போன தடவை சொன்ன கதை உனக்கு பிடிக்கல, அதனால காதுல இருந்து ரத்தம் வந்துருச்சு. அதுக்கு இந்த தடவையாச்சும் ஒழுங்கான கதையை சொல்றியா? சரிடா தம்பி, கேள்றா, கதையை சொல்றேன், சும்மா ஏதாச்சும் சொல்லிக்கிட்டே இருக்காத. இப்படியே தொணன்னு பேசிக்கிட்டே இருந்தா கதை இருந்து வராது, காதுல இருந்து ரத்தம் தான் வரும். பரவாயில்லையா? சொல்றியா இல்லை நான் போகவா? இன்னைக்கு என்ன கதை சொல்லலாம்? ஐஸ் கதையை சொல்லுவோமா? அடிக்கிற குளிர்லாம் உனக்கு ஐஸ் கதை கேக்குதா? சரி வேணாம், வெங்காய கதையை சொல்றேன் உன்கிட்ட, கேட்டுக்கோ. இது புதுசா இருக்கு, சொல்லி தொலை நீ. ஒரு ஊர்ல வெங்காயம்னு ஒரு பையன் இருந்தானாம். அவனை சுற்றி 4 பேர் நின்றுட்டு, ஏண்டா தம்பி சோகமா இருக்க அப்படின்னு கேட்டாங்களாம். அப்போ அதுக்கு வெங்காயம் சொல்லிச்சான், யார் யாரோ சாகுறாங்க, யார் யாரோ எங்கெங்கேயோ போகிறாங்க, அதுக்கெல்லாம் அழுகுறாங்களே, நான் செத்தா யாரா அழுவா அப்படின்னு கேட்டாங்களாம். நிறுத்து, கடைசி வெங்காயம் உரிக்க வச்சு என்ன வேலை வாங்கலான்னு பாக்குறியா? அதுக்கெல்லாம் நான் மசிய மாட்டேன், போயா. ஐயோ, பையன் உஷாராயிட்டானே, வெங்காயம் உரிக்கலான்னு பார்த்தான். சரி, நீ ஒன்றும் கதையை சொல்ல மாட்டேன், நான் போயிட்டு வரேன். இருப்பா, ஒன்ன மாதிரியா, கொஞ்சமாச்சு யோசிக்க விடு. எப்போ பார்த்தாலும் தோணு பேசிட்டே இருக்கேன் நீ. பேசுறவன் நீயா? நான் இல்ல, நீ கதையை சொல்லு, கதையை சொல்லு. ஒரு ஊர்ல ஒரு ராஜா இருந்தானா. அவன் ஒரு பெரிய மரத்தை பார்த்துட்டு அதை கட் பண்ணலான்னு போனானா. கட் பண்ணி பார்த்துட்டு இதுல டமரம் செஞ்சானா, வீணை செஞ்சானா, இதெல்லாம் செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம், நிறுத்து, இது ராஜா காது கழுத காது அந்த கதையாச்சே, இப்ப எதுக்காக சொல்றேன்? ஏய் நீ என்ன எப்போ பார்த்தாலும் எந்த கதை சொன்னாலும் சரி, இது அந்த கதை, இது இந்த கதை, ஃபுல்லாக இந்த மாதிரியே சொல்லிட்டு இருந்தா நான் அவ்வளோதான், நான் அழுதுருவேன். ஒரு கதையும் உருப்படியாக சொல்ல மாட்டேயாடா நீ. எப்போ பார்த்தாலும் எதாச்சும் நீ சொல்லி என் வாயை மூடிக்கிட்டே இருக்க. என்ன கதை கூட சொல்ல மாட்டேன். ஆமையா, நீ கதை சொல்றன்னு இப்படியே சொல்லிக்கிட்டே இருந்து 10 நிமிஷம் வேஸ்டா போயிடுச்சு. இனிமே கதை இதை இன்னும் ஏன்ட்ட வந்தாது. டேய் நில்றா தம்பி, டேய் கதை சொல்றேன்டா, நில்றா டேய். இப்படி தாங்க எனக்கு ஒன்றா நடக்குது. கதை சொல்லலான்னு பார்த்தாலும் சரி, கதை சொல்ல வேணான்னு நினச்சாலும் சரி, யாரும் நிப்பாட்ட விடுறதில்ல. நீங்களாச்சும் கதை கேட்குறாங்க இல்லையா, என்கிட்ட சொல்லிட்டு போங்க, இல்லாட்டி லைக் காய்ச்சி கொடுத்துட்டு போங்க. நீங்கள் ரெண்டுமே பண்ண மாட்டீங்க, கதையும் கேட்க மாட்டீங்க. தயவு செஞ்சு அந்த சப்ஸ்கிரைபர் போட்டோ கொஞ்சம் தள்ளி விட்டு போகிறீங்களா? ஷாப்பா அடியா, இப்போ தான் கொஞ்சம் வெயில் வந்திருக்கு. யாராச்சும் வராங்களான்னு பார்ப்போம். வந்தால் அவங்க கிட்ட கதையை பேசி இன்னைக்கு பொழுத ஓட்டிட வேண்டியதான். அம்மா பிங்கி, நீங்கிட்டு வந்தது ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. இன்னைக்கு யார்கிட்டதான் கதை சொல்கிறது அப்படின்னு காலிலேருந்து நான் யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். நல்ல வேலை நீ வந்துட்ட, வா உன்கிட்டே சொல்கிறேன். என்ன அங்கிள், நீங்க தனியா நின்று பேசிட்டு இருக்கீங்களே அப்படின்னு தான் நான் வந்தேன். என்கிட்ட கதை சொல்றதா இருந்தா நான் வந்திருக்கவே மாட்டேன். சரி அங்கிள், உங்களுக்கு கதையெல்லாம் அவனுக்கு சொல்ல வேணாம், நீங்க பாட்டு படிப்பீங்களா? நல்லா ஓ, நல்லா படிப்பேனே. என்ன பாட்டு உனக்கு வேணுமா? டெடி படத்துல நம்பியேன்னு ஒரு பாட்டு வரும்ல, அதை படிங்க அங்கிள். அந்த பாட்டா? அந்த பாட்டு சரி படிக்கிறேன், கேளு நீ. வேமா படிங்க, நான் டான்ஸ் ஆட போறேன், வேமா படிங்க அங்கிள். நண்பியே நண்பியே, என்னை தீர்க்கும் நம்பியே, நண்பியே நண்பியே, என்னை தீர்க்கும் அன்பியே.
எந்த முகம் பார்க்க சொல்வதெல்லாம் கேட்க அப்படியே பாட்டு பாடிட்டே ஓடிட வேண்டியதான். இல்லாட்டி இந்த பொண்ணு பாட்டை பாட வச்சே கொண்டுரும். பா என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை டச் பண்ணிக்கோங்க. இப்படி தான் இந்த அங்கிள் என்னை பாடப்படுத்துவார். அதனால தான் இன்றைக்கி பாட சொல்லி அப்புறம் ஓட விட்டேன். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய். பிங்கி இரு, போயிடாத. நான் கதை சொல்ல ரெடி ஆயிட்டேன், வரேன் இரு. ஐயோ, மறுபடியும் இந்த அங்கிள் வந்துட்டாரு, வாங்க ஓடிடலாம்.